பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செம்மையாக்குவேன். தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கை செம்மைப்படுத்துவார், பலப்படுத்துவார், ஆசீர்வதிக்குவார். நம்ம வாழ்க்கையில எதுக்காக ஆசீர்வாதம் இல்லை, நம்ம வாழ்க்கையில் எது செய்தாலும் தோல்வியைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம்ம தேவனுக்கிட்ட எதுவுமே கேட்கறது இல்லை. நம்ம எது செய்தாலும் நம்ம சொந்த புத்தி, சொந்த ஆலோசனையிலே செய்து கொண்டிருக்கிறோம். அது கடைசியாக பார்க்கும்போது நஷ்டத்தில் முடிந்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நம்ம எது செய்தாலும் தேவன்கிட்ட வந்து கேட்டு செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு வீடு கட்டுறோம் என்றால் தேவன்கிட்ட வந்து கேட்கணும். ஆண்டவரே, இது உங்களுக்கு சித்தமா, இந்த இடத்துல கட்டலாமா என்று கேட்கும்போது தேவன் உங்களோடு கூட பேசுவார். இல்லை ஒரு வண்டி வாங்கும்போது, ஆண்டவரே இந்த வண்டி வாங்குற ஆண்டவரே உங்களுக்கு சித்தமா என்று ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு போதிப்பார், உங்களை அவர் நடத்துவார். இல்லை நம்ம சொந்த ஆலோசனையில் நம்ம எல்லாமே செய்து கொண்டிருந்தால் நம்ம வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது. சொந்த ஆலோசனையில் எல்லாமே பண்ணினவர்கள் இன்னைக்கு எல்லாமே கீழே விழுந்துட்டு இருக்கிறாங்க, நடுத்தருக்கு வந்திருக்கிறாங்க. நம்ம எல்லாமே அவங்க எல்லாமே பார்த்து கொண்டு இருந்தோம், ஆனால் நம்மளும் அதே வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு போதிக்கிறேன்பா, நான் உனக்கு ஆலோசனை செய்கிறேன்பா, நான் உனக்கு முன்பதாக போகிறேன்பா, உன் வாழ்க்கையில கோணலாதல் எல்லாம் செம்மையாக்குவேன். ஆண்டவர் சொன்னாலும் வசனத்தை கேட்டாலும் நம்ம மனம் திரும்புறது இல்லை. தெய்வ பிள்ளைகளே, அப்படி எல்லாம் இருந்தால் தெய்வ ஆசீர்வாதத்தையும் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. இன்னைக்கு ஒப்புரம் ஆகலாம், மனம் திரும்பல. ஆண்டவரே, என் வாழ்க்கையில சொந்த ஆலோசனை எடுத்து இன்னைக்கு நடுத்தரில் இருக்கிறேன் ஆண்டவரே, நடுத்தரில் நின்று கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே, நான் எது செய்தாலும் வாய்க்க மாட்டு கொண்டு இருக்கிறது ஆண்டவரே என்று நீங்கள் தேவன்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளாக, உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரிவிக்கிற பிள்ளைகளாக இருந்தால், நீங்கள் மனம் திரும்புகிற பிள்ளைகளாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவர் உன்னை உயர்த்த அவர் ஆவலோடு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் செம்மையான எது காரியம் நடக்கவில்லை என்று கவலைப்படாதீங்க. என் தேவனை நீங்கள் நம்பி வந்துட்டீங்கன்னாக்கா உன்னுடைய வாழ்க்கையில் கோணலாவது எல்லாவற்றையும் செம்மையாக்க என் தேவனால் முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமாக உங்களோடு பேசினான்னு நான் நம்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன்.